Hi guys, welcome to another episode of Table Talk with MC Bharti. இன்னைக்கு என் கூட இருக்குது குமரவேலு அண்ணன். சொல்லு தம்பி. So அண்ணனை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சதை முதல்ல நான் சொல்றேன், நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. நீங்க வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தீங்க, கரெக்டா? ஹெல்த்கேர் டெக். ஹெல்த்கேர் Yeah, டெக். so என் வாழ்க்கை முழுக்க from the time I started working ல இருந்து கொஞ்ச நாள் எஸ்ஏஎஃப் ரெகுலரா இருந்தேன். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் வேர்ல்ட் வந்ததுல இருந்து ஹெல்த்கேர் டெக்ல தான் இருக்கேன். And அது ஒரு 25 வருஷம் ஆயிட்டு. 25 வருஷமா? Yeah. So டெக் சம்பந்தப்பட்டு தான் நீங்க ஆல் தி வே இருந்திருக்கீங்க. ஆமா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நடுவுல யூ ஸ்டார்ட் கிரியா. கிரியேட் வந்து ஆக்சுவலி பிசினஸ் இல்ல. கிரியேட் இஸ் பேசிக்கலி சோஷியல் என்டர்பிரைஸ். சோஷியல் என்டர்பிரைஸ். அது வந்து ஏன்னா ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ண போனாங்க. ஆனா அந்த வாலண்டியர்ல இப்ப இன்னும் a lot of organizations சேரிட்டி ஆர்கனைசேஷன்லாம் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் டு டு வாலண்டியரிங். வாலண்டியரிங் பண்றதுக்கே வந்து ஃபீஸ் கட்டணும், வாலண்டியரிங் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணும் and all that. So அதை பிரேக் பண்றதுக்கு நம்ம சொந்தமா ஆரம்பிச்சு நம்ம சின்னதா அங்கங்க small schools, small homes, and we go rural. Let me really into a village. நாங்க போற இடம் எல்லாம். So அது செய்யறதுக்கு ஒரு சின்ன குரூப்பா ஆரம்பிச்சோம். இப்ப அது கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டால நம்ம வந்து ஒரு 2 homes in Nepal, 1 home in Cambodia. Yesterday actually I went to meet another home in Malaysia. அத்தனை வீடு வச்சிருக்கீங்க நீங்க? நான் வீடு வச்சிருக்கேன். டேய் ஹோம் நீங்களா? ஐயோ சில்ட்ரன்ஸ் ஹோம் டா. ஏன்னா எனக்கு ஆஃபர்டேஸ் சொல்ல பிடிக்காது. ஓகே ஓகே. சோ அதாவது ஓகே. சோ இந்த பிள்ளைங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, and also some of them parents இருந்தும் cannot support. Okay. So அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற ஹோம்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். We do our school fees, அப்புறம் சில ஹோம்ஸ் வந்து ரெண்டல், மல்டி ரெண்டல், சிலருக்கு வந்து groceries. So we depend on யாருக்கு என்ன தேவை. And some of the homes we do online tuition also. இங்க இந்த Zoom வழியா weekly tuition classes, and we do a lot of things. And கிரியேட்டை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இப்ப அங்க இருந்து இங்க வருவோம், என்னலாம் பிரச்சனை, அதுதான் நம்மளுடைய டேபிள் டாக் உடைய டாபிக். Even in create or anything, right? என்னோட goal வந்து I always have this thing, underlying principle from last time, right? I believe in the democratization of access. அப்படின்னா இந்த ரிசோர்சஸ் இருக்கு, கிராண்ட்ஸ் இருக்கு, ஈவன் எஜுகேஷன் or business skills or digital marketing எல்லாமே பார்த்தாலும் the bigger businesses and the bigger individuals always seem to have more access and they try to keep the resources. இப்ப பாரு, லைக் இப்ப வந்து கிராண்ட்ஸ் வருது, AI capabilities, digitalization, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இந்த பெரிய பெரிய பிசினஸஸ்லாம் வெரி ஈஸி டு அது easily tapping அவங்க onto it. டெக் டீம் இருக்கு, அவங்களுக்கு கிராண்ட் இருக்கு, எல்லாமே. இப்ப நம்ம தேக்கா மார்க்கெட்ல இருக்கோம், இவங்கள்ட்ட யாருமே இப்ப சோஷியல் மீடியா இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, யாராச்சும் அவங்கள புடிச்சு போட்டாதான். ஆனா இதுவே நீங்க வந்து மலேசியாவுல பாத்தீங்கன்னா சின்ன கடை கூட வந்து they have a social media தான். They believe in the power of marketing. And the other thing, நீ மலேசியா கூட போத்தல ரொம்ப ஈஸியா தீபாவளி பஜாவையும் ஹரிராயா பஜாவையும் கம்பேர் பண்ணி. Their marketing is even the Hariraya Bazaar is like influencers are dying to go there. Correct. and create videos and everything and all that. Teka Bazaar was amazing. Now it's coming back. There are a lot of events to be done, a lot of effort people have put in. But I think where Hariraya Bazaar and Chinatown Bazaar has gone, it's far ahead. And the marketing and the எல்லாமே and all that. And there are a lot of now integration of home-based businesses into these bazaars. ஆமா. There's a lot of it. Like combine பண்ணிக்கிறாங்க stalls. And they are coming in and everything. But actually, Geylang Bazaar வந்து the most of the food places are not existing restaurants or existing food. It's actually home-based. Individual based. ஆமா. And even coming back to the market and all that, you go to Malay Heritage Center or even Geylang Market மேல, any of the shops you go, right, you will see their Instagram QR code. You can actually follow them in Instagram. Oh. The biryani shop or even Aja Maimuna and those kind of places. Right. ஆனா நீ இங்க வந்து most of them they only depend on food for. ஆமா, இங்க வந்து பேனா பண்றது கூட QR கோட் இல்ல. அது அடுத்த விஷயம். கோவிட்ங்கற விஷயம் வரலனா QR வந்திருக்காது. QR கோட் வந்திருக்காது, பேனா வந்திருக்காது, தேக்கல அதுக்கு முன்னுக்கு கேஷ்ல தான் கட்டிட்டு இருக்கு. ஆமா, முக்கியமா சோஷியல் மீடியால நிறைய பேர் வந்திருக்கவே மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. சோ கோவிட் விஷயம் தான் டிஜிடைசேஷனோட பிகெஸ்ட் புஷ். கரெக்ட். அடுத்த பேண்டமிக் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? Yeah. இப்ப நம்மளே புஷ் பண்ணா, I mean people have seen the value. ஆமா. And the other thing about why I want to create a platform is தேக்கா வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும் விக்க கூடாது. 7% of population வச்சு we cannot run an ecosystem. How Geylang Bazaar depends of so many non-Indian, non-Malays, and people are going there, queuing up and buying food. Yeah. And we need to do that for Teka and Little India and our bazaar and our shops. ஆமா. I mean, there are a lot of non-Indians who love coming to Teka. இப்பவே நம்மள சுத்தி பாருங்க, இந்த பக்கம் நம்ம நான் இந்தியன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். But so that's the next question, the visibility. அவங்க எல்லாருமே அந்த 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போவாங்க.
ஆமா பேர் சொல்ல வேணாம் ஏன்னா ஆமா, அவங்களோட ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா. பையன் கிட்ட கூச்சிக்குவாங்க. Correct. ஆனா அவங்களுக்கு அந்த மத்த ரெஸ்டாரண்ட் தான் தெரியாது. Yeah. அந்த வெல் ரோட்ல இருக்கிற Correct, ரெஸ்டாரண்ட், அல்லோ ஸ்ட்ரீட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் நான் இந்தியன் ஸ்டோரிஸ்க்கு தெரியாது. Correct. டெக்கா மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அந்த ரேஸ் கோர்ஸ் ரேட் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஆனா மத்தது தெரியாது. அன்லஸ் ஒரு இன்ஃபுளுசர் இப்ப நான் வந்து கடைகள் எல்லாம் போயிட்டு Yeah. ஐ டூ ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் ஆல். இப்ப சில பேர் இப்ப வெளியூர்ல இருந்து வரும்போது அதை பார்த்துட்டு they might Yeah. go. அந்த மாதிரி நிறைய ஃபுட் ரிவ்யூவர்ஸ் Correct. இருக்காங்களா சிங்கப்பூர்ல, இல்லன்னா they won't know. Yeah, so that's my whole idea, right? Teka.sg, I want to be a one-stop portal where people can go. I mean, sometimes you also can get bored, right? அதே கடைக்கு போயிட்டு ஆமா, இருக்கு. ஆமா. Just go to the portal. வேற ரெஸ்டாரண்ட் இருக்கு, இதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, 4.5ல இருக்கு, 5ல இருக்கு. Menu எல்லாமே அங்க இருக்கும். So then it depends on what the business wants to Okay, do. okay, okay. So Teka.sg is just a portal. Okay. As a discovery platform, I will put the business in, the name is there, the description is there, and the address will be there. அது வந்து to come on board is free. I do not charge anyone anything. I just want to create that. Anybody can come. Any Anybody. businesses. Any Indian facing business, association, organization. ஓகே, Even- இப்ப வந்து நான் ஒரு இவெண்ட்ஸ் கம்பெனி. ஓகே, இவெண்ட்ஸ் கம்பெனி விட்டுருவோம். இப்ப நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் இல்ல ஒரு எம்சி, Can. நானும் வந்து You can. So all you need to do is, and also I believe in legality la. The freelancer இருந்தாலும் அக்ரால ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. So all you need to do is a sole proprietor in Accra. You give me that, you can come on ஓகே board. ஓகே ஓகே. I will have the thing. You can be, and people can come and find maybe MC ஆமா. services. Plus Teka.sg ல வந்து 4 பிரிவு இருக்கு. Teka Eats, it's all the food and everything. ஓகே Teka Wears is all the clothes. ஓகே. Teka Life is நீ சொல்ற மாதிரி events, ஓகே. even temples and all that. டெம்பிள்ஸும் இருக்கு. Yeah, டெம்பிள்ஸ் என்னத்துக்கு? because இப்போதைக்குன்னு நீ ஹெச்பி போனா 4 கோயில். ஆமா, 4 பிரைவேட் நிறைய கோயில் இருக்கு. நிறைய இருக்கு. There is no single place where you can find a calendar of events or functions that are being இப்ப done in நம்ம any of இந்து the என்டர்மென்ட் போர்ட் வெப்சைட்ல இருக்காதா? 4 கோயில் தானே. ஆமா. வீரமகாளியம்மன் கோயில் என்ன நடக்குதுன்னு அவங்க Facebook பேஜ் போனா தானே தெரியும். வடபத்திரகாளியம்மன் கோயில் என்ன ஓகே நடக்குது. ஓகே What ஓகே. I want to do Okay. is come bring together as a portal, as a ground up initiative. My phase 2 is actually my biggest dream to create an Indian events calendar. ஓகே. Anybody with any event anywhere, मुझे नानी मत. ஆமா. நான் இப்ப தான் நோட் பண்ணேன். to put into that calendar. So ஓகே. அப்ப இப்ப எல்லாருக்கும் தீமிதி தைப்பூசம் எல்லாமே தெரியும். ஆமா. ஆனா மாசி மகம், மாசி மகம். ஆமா. மாசி மகத்துக்கு வீரமகாளியம்மன் கோயில்ல ஒரு ரதமே வெளியாகும். அது யாருக்கும் தெரியாது. பங்குனி உத்திரத்துக்கு ஈஸ்வரன் கோயில்ல ரதம் வெளியாகிறது தெரியும். ஆனா வீரமகாளியம்மன் ஒரு ரதமும் வெளியாகும். இப்போ பங்குனி உத்திரம் Right. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அவ்வளவு பங்குனியே வந்து எல்லாரும் ஒன்னும் நினைச்சிருக்காங்க ஈஸ்வரன்ல மட்டும் தான் நடக்குது. ஆனா இப்ப நம்ம புக்கே பஞ்சாங் கோயில்லயும் இருக்கு. ஆக்சுவலி பங்குனி முத நடந்தது பெருமாள் டெம்பிள் டு வீரமகாளியம்மன் டெம்பிள். It was an entire journey. இயர்ஸ் பேக்ல. They stopped in 1989. I took a Pal Gravadi as a primary one school boy. என்ன வயசுன்னு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். But yeah, so கொண்டு வர ட்ரை பண்றீங்க. ஓகே. இப்ப இதனால இப்ப யாருக்கு பலன்? இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இத பத்தி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாங்க? அதுதான் பிரச்சனை. யங்ஸ்டர்ஸ் தேக்கா வர்றதே இல்ல. மேபி என்ல உள்ள அவ யங்க நம்ம ஜெனரேஷன், நீ கொஞ்சம் young. நம்ம யங் ஜெனரேஷன், my younger cousins don't even go. தேக்கா வர்றது இல்ல. எனக்கெல்லாம் வாரத்துல ஒரு தடவை தேக்கா வரலன்னா அது ஐயோ தேக்கா போற நாள் ஆச்சு. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல நமக்கு தேக்கா தான் எல்லாமே. ஆனா இப்ப மேபி நிறைய இடங்கள்ல இருக்குல்ல, நிறைய இடங்கள்ல இருக்கு. லைக் என்ன இருக்கு? ஓகே, மெயினா நம்ம எல்லாரும் தேக்காக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அந்த டைம்ல பூ வாங்கணும், சாமி ஜாமா வாங்கணும், இறைச்சி வாங்கணும், அவ்வளவுதான். இதுதான் மெயின். So coming back to that, right? So Teka.sg for me, Teka is not a location, Teka is an emotion. ஓகே. So even the Poo Kada in Yishun will be on that portal. The ஓகே. Prata Kada under Pothamase block will be on the portal. Home-based businesses, இல்ல ஓகே ஓகே. home-based businesses will also be on the portal. So பேரு Teka.sg. ஓகே, அதாவது அது ஒரு இமோஷன். தேக்கானா நம்ம தமிழவங்க வர Exactly. இடம். Because at the end of the day, Serangoon Road was the oldest road in Singapore. அது இல்லையா நீங்க? It is. Historically, Singaporeல பிரிட்டிஷ் கண்ட முதல் ரோட் Serangoon. இந்த இன்ஃபர்மேஷனே யாருக்கு தெரியும்? ரைட். இந்த குயிஸ் நான் படிச்சேன், சோஷியல் ஸ்டடீஸ் படிச்சேன். சீச்சி. ஸ்கூலுக்கு போறோம். நான் எங்க படிச்சேன்? Serangoon Road is the oldest road in Singapore. ஓகே. And it's one of the longest road in Singapore. So, அதுவே is the combining force. I mean, I didn't want to put Serangoon.sg because அது upper Serangoon. ஓகே ஓகே. Teka.sg is for me. தேக்கா கரெக்ட் தான். இந்த இமோஷன் இருக்கு. தேக்கா.
சி இப்பதான் தேக்காக்கு சென்டர்ல வந்து தேக்கா சென்டர்னு பேரு போட்டிருக்காங்க. இந்த பேர் வந்து சூச்சியா சென்டர். எஸ் எஸ் நம்ம அப்பா அம்மா தப்பி தவிர நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் நான் லிட்டில் இந்தியா போறேன்னு சொன்னேன்னா அறதான் விழும். என்னடா லிட்டில் இந்தியா நீ என்ன வெள்ளக்காரனா பாங்க. So தேக்காக்கு போறோம்னு சொன்னா the whole road is தேக்கால. So for me is தேக்கா is our community binding, right? So அதை வச்சுதான் அந்த பேரை வரணும்னு தேக்கா.sd டொமைனை நான் ஆக்சுவலி 12 வருஷம் முன்னே வாங்கிட்டேன். ஓ யா அப்பவே வந்து GoDaddyன்னு இருக்கும்ல, சோ அதுலயே வாங்கி 12 வருஷமா வாங்கி அப்ப எத்தனை வருஷம். So I also believe that every business and initiative timing is very important. ஓகே 12 வருஷம் முன்னுக்கு நான் அதை வாங்குனது வந்து ஏதாச்சும் இதை வச்சு செய்வோங்கிறதுக்காக. அப்ப நான் வாங்குனது வந்து I wanted to do something, ஓகே but I thought at that time neither the community or anybody was ready for digitization to that level. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கோவிட் அப்பெல்லாம் வந்து பேனாவே இல்ல, ஆமா 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 பேமெண்டே இருக்காது. இங்கெல்லாம் கோபி கடை நம்ம ஒண்ணு பாஸ்புக் வச்சு டிபாசிட் பண்ணி don't அப்டேட் even forget coffee shop, even restaurants will not have all this Correct. and all that. So I just bought it. அப்ப சோசியல் மீடியாவும் அவ்வளவா இல்ல, and people were starting to get social media. Only the big restaurants were doing it. ஆமா இப்போதைக்கு I find that the timing is right because I mean நம்மளும் கதை பாக்குறோம்ல, businesses are closing down. Very sad. many business Footfall is ஆமா, reducing. ஆமா So now is the time to digitize two ways. One is to bring your visibility to the next level. ஓகே The other one is to bring operational cost low. சரி இப்ப நீங்க இது செய்யறனால இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வேலை எஃபெக்ட் ஆகாதா. Actually no, எனக்கு influencers தேவை. Please reach out. So I want to bring everybody on this platform, right? நானே எல்லாமே செய்ய முடியாது. So நான் தேக்கா.sg portal செஞ்சிட்டேன், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன். I have created AI solutions, I created CRM solutions, I created everything. But I always find that instead of being the one who wants to do everything, it's better to bring people together, be the integrator. So இப்ப நீ வந்து பாட்காஸ்ட் செய்யற, event செய்யற எல்லாமே, some on the platform, when I create the community, some of them will need these services. ஆமா ஆமா And then when the community comes together and like நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னா, இந்த தேக்கா மார்க்கெட்ல maybe one shop might not be able to afford you. ஆமா But Theka.sg can bring together maybe 5 shops and do maybe a Theka market event or Theka market marketing. then they can afford. So that is what I want to do. ஆனா அதுக்கு ஒத்துமை இருக்கணுமே. அதான் ஒத்துமை படுத்துவோம், அதுக்கப்புறம் செய்வோம். இல்ல இங்க பிரச்சனையா தானே இப்ப ஒரு 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 கண்டென்ட் கூட நம்ம செஞ்சிட்டோம்னா ஒண்ணுத்த வந்து சொல்றான், ஏய் என்ன மாதிரியே காப்பி அடிச்சு செய்யறான்டா. சரி அவன் சொல்றான் இல்லையோ, பாக்குற மக்களை உசுப்பேத்தி விட்டுருவானுங்க. ஏய் நீங்க அவரை மாதிரி செய்றீங்க, நீங்க இவரை மாதிரி செய்றீங்க. அந்த மாதிரி ஒத்துமை இல்லாம ஒரு கொண்டனே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எங்க வரேன்னு தெரியுது. ஒரு ஒரு ஹோல் டேக்காவே, அதாவது No, see, I always feel right, negative gets viral better. But the other thing is also that இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. But let's focus on positivity. I have this principle and believe that positivity breeds positivity. ஆமா ஆமா இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அது செய்வான். இதை நான் ஆரம்பிக்கும் போதே எங்க அம்மாவே கேட்டாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா? ஓடுமா. ஆமா இல்ல ஆமா ஒரு வேலை இல்லையா, எத்தனை நாள் தான் இந்த கம்யூனிட்டி அந்த இது அப்படி செஞ்சுட்டு இருக்க போறேன். I said, no, it's not that. It's we need to do it and we have to do it. somebody has to do it, Oh, and I think good people will come together. obviously. Like even this, when I was applying for funding or when I was talking about it and all that, a lot of people cited evidences or examples of initiatives that failed previously ஆமா ஆமா I know. and told Yeah. me why. I'm like, it's because of timing. You see, let me give you a story, right? Uber was not the first car sharing app. ம். Airbnb was not the first home sharing or House room sharing. sharing ஆமா app. ஆமா Before that, on the couch surfing இருந்துச்சு, there was Lyft, there was a lot. நிறைய இருந்தது. Why they became unicorns is because of the timing. the time. But at that time, people didn't mind having someone stay in their house. ஏன்னா அதுக்கு முன்னுக்கெல்லாம் இல்ல Skeptical thinking. Yeah, yeah. யாரு இருக்கணும். ஏன்னா it came in the point when people were not making money and they wanted some extra money. Uber was also there. என் காடியில ஒண்ணு தானே எடுத்துட்டு போக கூடாது, என் ஃபேமிலிக்காக தானே. ஆமா ஆனா அப்புறம் இந்த வழியில போகும்போது I can make that extra $20. They were like, correct. ஆமா ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஆமா. இருக்கு, this extra money is okay. ஆமா. So now I think it's a time where economy is wrecking us. So you feel that இது கரெக்டான டைம். This is the correct time. I think people will start realizing that there's a lot of competition of eateries and everything coming in. There. Mm. The reality is Theka is changing.
யூ மீன் நம்மள சுத்தி நம்மள நடக்கிறது சுத்தி there are a lot of businesses. ஏன்னா நம்ம எவ்வளவு க்ளோஸ் பண்ணாலும் அதே இடத்துல திறக்கிறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆமாமா இருக்காங்க, ஆனா கடையில யாருமே இல்லையே. அதுவும் சொல்றேன். ஆனா அந்த புதுசு திறந்தனோட வருது இல்ல, அவன் எப்படி வருது? மார்க்கெட்டிங் ரைட். இல்ல வேற ஒண்ணு வந்துச்சு, பரவாயில்ல, அதை நான் கேட்கல. அது என்னன்னு தெரியும். அதே இல்லாம கடை ஓடுது, சரி விட்டுருவோம். அது நிறைய இருக்கு. பட் அதே மாதிரி என்ன இருந்தாலும் this many 100,000 people need to eat, right? Somewhere they need to go. That's why my previous point, we cannot depend on the 7% of the population. ஆமா We need to market Theka to the tourists, not just the big boys நம்மள சுத்தி இருக்கிற and the non-Indians. And we need them to get into everywhere in Theka, not just the big restaurants. இன்ஃபேக்ட் தேக்கால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாத விஷயமே இல்ல, Exactly. எல்லாமே இருக்கு. ஒன் ஸ்டாப் லைக் எவ்ரிதிங். இங்க அதாவது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஸ்பெண்ட் டைம் பண்ணி வாங்குறதுக்கு இங்க And எல்லாமே it's not just the Indian food or the Indian things. Correct. The beauty of Theka, right, is அங்க பின்னால வந்து the Pachomi is very nice. நீ சொன்ன மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஃபுட் கடை. ஆமா, my favorite western food Yeah. ever. அந்த the பாட்டி old school concept. ஆமா So that's அந்த ஃப்ரூட் ஷாப்பா இருக்கட்டும். and even மேல வந்து Theka market மேல they used to be a school uniform shop. ஓ அப்படியா? A lot of us used to buy uniform here because சத்திப்பானே இங்க ஒண்ணும் கிடைக்குது, அது கிடைக்கிறதே கஷ்டம். இப்ப அதாவது அந்த ஓல்ட் ஸ்கூல் அந்த வுடன் ஸ்பூனா இருக்கட்டும், சட்டிப்பானையா இருக்கட்டும், ஆஃப்கோர்ஸ் நம்ம மெயினா இருக்கிறது தையல் கடை, Yeah. பஞ்சாபி சூட் கடை. சோ இப்ப என்ன இதெல்லாம் வந்து நீங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க, ஒற்றுமையை கொண்டு வரணுங்கிறீங்க. நிச்சயமா இங்க என்ன வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர்கிட்ட பேசி இருப்பீங்க, இதை பத்தி கொண்டு போயிருப்பீங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? that's what I'm only hear the good things. I mean, of course there are here some naysayers will say இதுக்கு மேல செஞ்சானுங்க செய்யலன்னு. ஆனா சப்போர்ட் பண்ற கூட்டம் நிறைய இருக்கு. There's a lot. Okay. I got very good support from நம்ம ஜோதி சிவா and Nisha. ஆமா, He was like, always helps. and he was like, bro, I think you should do this. It will work. It is what is needed for Theka. Right. And Singapore Indian Chamber of Commerce, when I talked to some of the board of directors, and even அவங்க Miss Damuna also, she was also very supportive. Beautiful. So there are people who are very supportive. I mean, I even presented this to some of the ministers and all the political office holders. They were very keen also. And they said that, I think this is needed. Go, let's see what happens. See, at the end of the day, I always feel that people will be like, பாத்துக்கலாம்ல, நடக்கும்ல. சரி, என்ன இப்ப இது நீங்க சொல்றீங்களே, இந்த நிறைய ஃபண்டிங்ஸ் இருக்கு, டெப் ஆன் பண்ணலாம் அப்படின்னு, நீங்க எதுலயாவது டெப் ஆன் பண்ணி இதை செஞ்சீங்களா? இது வரைக்கும் நான் ஃபண்டிங் எடுக்கல. So my belief is I'll do this solution. I have all the tech solutions. What I aspire to be is I want the businesses to tap on the grants to use my solutions. Okay, so நீங்களே அந்த இதை சொல்லிடுவீங்க எப்படி டெப் ஆன் பண்ண. And also I will green flag it. The SME Go Digital இருக்கு. So என்னோட solutions-லாம் SME Go Digitalனா என்ன? SME Go Digital is a IMDA program where SMEs or small businesses can tap on existing grants. Once you're a green flag solution provider, அவங்க நிறைய பேப்பர் ஒர்க் செய்ய தேவையில்ல, உன்னை செலக்ட் பண்ணாலே போதும், அந்த கிராண்ட் கிடைச்சிடும். So நீங்க அந்த So I'm applying to get you applying together. Yeah. Okay. So So நீங்க அந்த அப்ளை பண்ணி உங்களுக்கு green கிடைச்சிருச்சுனா இவங்க எல்லாரும் Yeah. உங்களுக்கு கூட they can do it. So a lot of the POS and everybody are part of those things. இப்ப எல்லாரும் அந்த POS, Okay. even the robotic waiter, a lot of them are part of those plans. And so there are a lot of things that இத பத்தி தெரியறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இல்ல ஆமா. to find out all that. So I want to start slowly doing that. இத்தனை வருஷமா பிசினஸ்ல இருக்கிற எனக்கே வந்து இன்னும் நிறைய ஃபண்டிங்ஸ் தெரியாது, இன்னும் நிறைய கிராண்ட்ஸ் So தெரியாது. அதான் சொல்றேனே, The இதெல்லாம் most well known was PIC back then lah. அது முடிச்சு அது போயிட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் அதை நல்லா செஞ்சாங்க. மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. Yeah. So அதுதான் சொல்றேன், there is a group in our country that is making use of every grant and everything that comes in, but there's an actual group in our country which is not doing anything because of the effort it takes. I just want to be the bridge there. ஆமா, பல பேர் பயப்படுறது என்னன்னா, ஐயோ எவ்வளவு நேரம் எடுக்கும், ஐயோ நிறைய லெட்டர் சப்மிட் பண்ணோம், ஐயோ இது கேக்குறாங்க அது கேக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. Documentation is one thing, அந்த வேலை one thing, but இவங்களுக்குலாம் வந்து கல்லால உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு, I mean, ஆமா, இவங்க வந்து சமைக்கணும், அப்புறம் சர்வ் பண்றதும் அவங்க தான். even in a restaurant, நம்ம வந்து லஞ்ச் டைம்ல புக் பண்ணி ரெசர்வேஷன் பண்றதுக்கு போன் எடுக்கிறதுக்கே ஆள் இல்ல, ஏன்னா அவங்க பிஸியா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. Basically I'm doing this solution where restaurants I can automate their WhatsApp number. So இப்ப நீ வந்து WhatsApp பண்ணிட்டு let's say, okay, for example, அம்மா காசையில you WhatsApp and say ஜேகே அண்ணனோட so I want to have reserve for 2 packs at this time. So normally people will, okay, they have to reply, they have to take down your information and start doing and all that. What they
what now we are capable of doing is an AI can actually answer you and say, "Hi, so can I have your name? What time do you want to come?" Then you will reply. So WhatsApp makes it in a time where it is convenient for you to reply. Not at the time நீ reserve Okay, பண்ணனோட okay. 1008 கேள்விக்கு ஆன்சர் பண்ண தேவையில்ல. அது ஒரு கேள்வி அவனை கேட்டு அது போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு it will send to the kitchen. யார் யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் டெஸ்க் ரிசப்ஷன் வேலை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கலன்னா தெரிஞ்சுங்க பக்கத்துல தான் இருக்காரு. ஓகே, இப்ப யாருமே ஃப்ரண்ட் டெஸ்க் ஹையர் வருது இல்ல, அதனாலதானே நம்மளுக்கு இந்த டெக் தேவைப்படுது. Okay. nobody is hiring them ஆமா. because it's ஓ, இல்லையா அப்ப அந்த வேலையே இல்லையா? I mean எத்தனை ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரண்ட் டெஸ்க் உங்களே இருக்கு. பாக்குறது இல்லையா? நீ ஃப்ரண்ட் டெஸ்க் செய்யணும், மேனேஜர் செய்யணும், மேனேஜர் தானே உட்கார்ந்திருக்கான் ஃப்ரண்ட் டெஸ்கா. Okay, okay, And the okay. so என் பாயிண்ட் என்னன்னா, I'm not taking away someone's job. When the manager sits on the kalla and do front desk job, he's not doing his ஆமா, manager ஆமா, job. ஆமா. இல்ல, So- இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்ல, எல்லாருமே இப்ப 3-in-1 4-in-1 Yeah. செஞ்சுக்கிட்டு So இருக்கோம். let this do it and you do your At job. least it will save a bit of your time to do something more better. It's like during my healthcare automation, right? Mm. I used to do this pharmacy automation where it takes away the nurse's job of recording what the medication is. So a lot of people were very scared, like, oh, nurse வேலை போயிடுமான்னு. இல்ல, nurse வேலை வந்து தேவையா? ஆமா. நர்ஸ் வேலை வந்து பேஷண்ட பாத்துக்கிறது. Correct. என்ன மெடிசன் சாப்பிட்டான்னு ரெக்கார்ட் பண்றது ஆட்டோமேஷன் Yeah. பாத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் the restaurant's job is to take care of the customer there, Right. not handle enquiries. ஆமா, ஆமா. I can automate that process. Right, Yeah. right, right. உங்களுடைய biggest rejection என்ன? Wow. So ஆரம்பிக்கும் போது நான் வந்து இது actually like I think about 3 years back when I started going full time into it, the first part I was doing it as a pet project on my side. Okay. Then a lot of people, I went to pitch, like fundraise and all that, right? They just shot down the idea. Okay. Hey, nadakadu and everything. Okay. Then someone I was talking to and said, "Nee, the pattern dana pandra." Mm. Then I'm like, "Ama ba." They ask you that? Yeah. Oh. Then unakke idu belief irukadu. So I decided to think about it. I said, "Okay, fine. I'm going to do this full time. Nadakudho nadakலையோ அது பாத்துக்குவோம்." If ask me, you are in healthcare tech. Okay. And what do you know about running a business? So people have asked Yeah, you, so- you're a- And then my question is, I don't know about business, but I know about sales and marketing because that has been my forte for 25 years. If I can sell to a hospital and automate the hospital working process, I think I can help in Obviously, automating Yeah, a small yeah, business. yeah. So அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க and I mean there are rejections lah. There are very big people who have said that you succeed first, then I support you. Whoa. For someone. இப்போதைக்கு there are people who have told me this is just an idea now. Let's see if it works. ஆனா அது work ஆயிட்டா அதுக்கப்புறம் எதுக்கு மத்தவங்க சப்போர்ட்? அதான் நீங்களே work ஆகிட்டீங்க. அதான் நான் சொல்றேன். So there's a lot of things about startups, நம்ம பசங்க சப்போர்ட் லோக்கல் ஆமா. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் போய் உட்கார்ந்து பேசும்போது they were like, it's a vision bro. நம்ம community I don't know. You see whether it happens. If it happens, after that I'll support you. ஓ, சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதோட ஜெயிச்ச அப்புறம் தான் So எல்லாரும். yeah, so my point at that time I used to think, I'm like, நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், இந்த ஐடியா வேலை செய்யாதா. But I believe in our community. I believe in Tika. So இதெல்லாம் தாண்டி நீங்க இன்னுமே வந்து அதாவது இப்ப பல பேருக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு 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 சோசியல் மீடியா கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃபியூ ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ பண்றதே நிப்பாட்டிடுறாங்க. Yeah. ஆனா நீங்க ஒரு பெரிய விஷன் எடுத்து வந்துறீங்க, அதாவது அனைத்து இந்தியர்களையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு 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 பிளாட்ஃபார்ம். ஆனா அதுக்கு இவ்வளவு பேரு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. And then you have to go on your own funding. Yeah. And I've ever seen a post telling that நான் வந்து காசு இல்லாம கூட இருந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டது உண்டு, நான் வந்து சாப்பிடாம இருந்தது உண்டு அப்படின்ற ஒரு போஸ்ட் நீங்க போட்டு நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன். ஆமா. சோ அதெல்லாம் தாண்டி இன்னும் எந்த தைரியத்துல நீங்க லைக் வாட் இஃப் இட் டசன்ட் ஒர்க் அந்த மாதிரி ஒரு விஷயம்? At least I know that I tried now. And I have faith in her lah. ஆனா தேக்காதானே ஏன் திரும்ப களிமண்லாம் வேற ஒன்னும் சொல்றது இல்ல. Her area, அவங்க படத்தை தான் yeah, her area, her place. Let's see. At the end of the day, I always feel right. I mean, அந்த தாருக்கான் படம் என்ன ஓம் சாந்தி ஓம்ல அந்த லைன் மாதிரி, when you want something to happen and you do it with all your heart, the universe will conspire to make it happen. அதுக்கும் மேல வந்து நிறைய நம்பிக்கை இருக்கணும். Yeah, அதாவது இந்த சென்டென்ஸ் மேலயே நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் yeah, I believe in that. I always believe that நல்ல விஷயம் செய்யறதுக்கு போயிட்டே இருக்கலாம், வேலை வந்து.
ஆமா இன்ஃபேக்ட் இப்ப கிரியா நீங்க வந்து இத்தனை வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சிருக்கீங்க. மீன் ஃபார் மீ முன்னெல்லாம் யோசிக்க முடியல. ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு வந்து மந்த்லி ரெண்டல் எல்லாமே நாங்க தான் கட்டுறோம். ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் என் பாக்கெட்ல இருந்து பாதி போகுது, பட் தேர் ஆர் பீப்பிள் கமிங் இன்ல. ஆமா and I only feel somehow ஆள் வந்துரும். somehow that's how the universe works. yeah, you just need to believe and take your first step. ஏன்னா உங்களுடைய அந்த நல்ல மனசு அது ஐ திங்க் ரொம்ப முக்கியம்னு. இல்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு மனசு தானே, அதுவே நிறைய பேருக்கு இல்லையே இப்ப. சோ ஹெல்ப் பண்ணாலும் அத வந்து எப்படி காட்டணும், காட்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற உலகத்துல நீங்க வந்து பல விஷயத்த காட்டுனது கூட இல்ல. மேபி நம்மளாம் பேசுறதுனால we know about that. Yeah. So I don't like help பண்ணும்போது I don't show, I don't post and everything. But take it at SG, help will, it's actually a business. I think if our community comes together and gets its act right, It will help each other. everyone can earn. ஆமா. At the end of the day, everyone can earn. இப்ப நண்டு கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? So எனக்கு நண்டு கதை சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஓகே And my father will always say that actually everybody looking at it one track. So நான் ரீசன்ட்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஸ்பீச் எழுதும் போது, ஆக்சுவலி இந்த நண்டு கதையவே எப்படி பாசிட்டிவ் ஆகுறது. ஓகே சோ நண்டு கதை, ஓகே உனக்கு நண்டு கதை பத்தி என்ன தெரியும்? என்னது, ஒரு நண்டு இருந்தது, அந்த ஒரு ஃபியூ நண்டு இருந்துச்சு, ஒரு நண்டு மேல வந்துகிட்டே இருந்தது, இன்னொரு நண்டு தள்ளி விட்டுருச்சு. ஏன்னு கேட்டா தமிழ நண்டு அப்படின்ற Then மாதிரி. மத்த நண்டுல எல்லாம் கூட மூடி வச்சிருந்தாங்க, ஏன்னா அதுங்க ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. தமிழ நண்டு வந்து எல்லாம் இறக்கி விட்டுட்டு அதனால cover பண்ணல. எஸ் So let me ask you a question, right? இதே கதைய எல்லாரும் நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து வெளிய போக விட மாட்டேங்குது, புடிச்சுக்கிட்டு இருக்கு. நண்டு கூட எதுக்கு வச்சிருக்காங்க? நண்டு கூட எதுக்கு வச்சிருக்காங்களா? கூட நண்டு வைக்கிறவன் நண்டு கூட இல்ல, நண்டை எதுக்கு வச்சிருக்கான்? வெளியே போக கூடாதுன்னா அதை ஹோல்ட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு தானே. ஆமா டு குக் லேட்டர். சோ வெளிய போறது நல்லதா கேட்டதா? வெளியே போனா சமைக்க பிசினஸ் தானே, ஆமா நல்லதுதான். நண்டுக்கு நல்லது இல்லல்ல, அவனுக்கு நல்லது. So அந்த மத்த நண்டுலாம் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்துச்சா ஒத்துமையா இருப்போம்னு புடிச்சுக்கிட்டு. ஆஹா எப்படின்னு. So I always looked at it that way. So வெளிய போறது நல்லதுன்னு யார் சொன்னா? வெளிய போனா செத்துருவேன். தமிழ நண்டு வந்து ஒன்னா இருப்போம்டா, கை உள்ள வந்தா கடிச்சிருவோம், ஒத்துமையா இருப்போம்னு சொன்னத வழியா வந்தவனுங்க தப்பான கண்ணோட்டல நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்ததுல இருந்து இவர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்ப்போம், கடைசியில எண்டிங்லயே இதை எண்ட் பண்றது கூட ஒரு பாசிட்டிவான நோட்டுல. So if you think about it, நண்டு கூட கீழே வெளியே போனா உன்னை சமைக்கிறதுக்கு தானே இருப்பாங்க. சோ நண்டுக்கு அது நல்லது இல்லையே. சோ மத்த நண்டு எல்லாம் நீ முத சாவுன்னு தள்ளி விட்டுட்டு இருக்கு. தமிழ நண்டு தான் ஒத்துமையா இருப்போம்டா, ஒத்துமையா இருந்தா நம்ம சாதிக்கலான்னு புடிச்சு வச்சிருந்துச்சு. ஒருத்தன் வந்து பிடிக்க வந்தாலும் அவன் கைய கடிக்கலான்னு. சோ ஒத்துமையா இருந்தா நம்ம செஞ்சிடலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. இதுக்கப்புறம் எனக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. இங்க உட்காந்தா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே வந்த இடம் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இட் வில் ஒர்க் வெரி வெல், எஸ்பெஷலி நோவிங் தட் ஜோதி ஸ்டோ they all came in and also இங்க சில கடைகள் எல்லாம் சைன் அப் பண்ணிட்டாங்களா? some of the shops here on board. மேல இது மேல நான் ஒண்ணும் போல. ஓகே. But so my idea now launch பண்ணியாச்சு. 28th February was a digital launch. I'm doing a physical event on the 18th of April. Okay. At PGP Hall. So அங்க ஐடியா என்னன்னா, இது நியூ இயர் வீக்கெண்ட்ல I want to do கீழ டைனிங் ஹால்ல புக் பண்ணிருக்கேன் to do like a New Year fair. Oh, okay. So get இங்க உள்ள businesses, outside Thika businesses and home-based businesses to do a fair. Networking மாதிரி. Fair, networking, get together. I'm also getting some associations, NGOs who people don't know about to come there. So and they also can do their services and okay. people can understand. And மேல in the auditorium, I'm doing a 2-hour event where I'm going to talk about digitization. I'm going to get some speakers to come in, businesses to come in. And அன்னைக்கு I will have a lot of sign up of the businesses, other businesses. நமக்கு தெரியாமலே நிறைய இருப்பாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம நிறைய விஷயம் செய்யறோம், ஆனா எல்லாரும் அவங்க சைலோஸ்ல செய்யறோம். When we come together, right, that effect that we create is very big. ஆமா ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, சில தடவை நம்ம கத்துக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதுதானே. Like I always think, influencers, event organizers, முதல்ல நீ சொன்ன மாதிரி தான், why everybody thinking differently? If we come together, there's so many things we can do. ஆக்சுவலி அதுதான் அந்த ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு தலைவலியா இருக்கு. அதாவது எல்லாருமே இப்ப அந்த ஒரு வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் அண்டர் காட் பண்ணிட்டான்ல. ஆமா. அவன் என்ன இவ்வளவு குறைவா கொடுக்கறான். ஆனா ஆக்சுவலி இந்த பிரைஸ்னு ஒண்ணு நிர்ணயிக்கிறது யாரு? பிசினஸ்ல ரைட் ஆர் ராங் இல்லையே பிரைஸ். So at the end of the day, right, so I used to be in sales and marketing. My earlier sales mentor taught me this one line. Okay. The price of a product, right, is not
from cost up, where you make a margin. The price of a product is what the market is willing to pay. எல்லா கடையிலயும் சிக்கன் ரைஸ் விற்கிறாங்க, ஆனா ஏன் லோய்க்கு புந்தோங்கில மட்டும் சிக்கன் ரைஸ் அவ்வளவு? ஏன்னா they look more premium. Their service, their stuff, and so the market always determine what's the price to pay. It's never the seller. சரி, So there's no such thing as undercutting. If you go to someone who is cheaper, you are taking the risk that he might not produce quality like the other guy. obviously. ஆமா. So for me, there's no such thing as undercutting. உன் சர்வீசஸ்க்கு இதுதான் வேலைனா உன் சர்வீசஸ்க்கு இதுதான் வேலை. I think if we go into the discussion of undercutting, pricing and all that, right, we can't do price wars. At the end of the day, even we've all heard of the two biryani shops that were next to each other, undercutting and all that. At the end of the day, you will go, man, உன் price இதுதான், உன் value இதுதான் சொன்னா, Just stay put lah. that's it. Yeah, yeah, yeah. And people will come. சரிண்ணே, இப்ப ஒன்னும் ஒரு கடைசி கேள்வின்னு வச்சுக்கோமா. அதாவது someone is really having hard time, ப்ராஃபிட் கூட பார்க்க முடியாத அந்த மாதிரி பிசினஸஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் உங்க சைட்ல இருந்து வருமா? So for me, right, what I'm planning to do is, I know a lot of businesses are not in a good time. So to come on my platform is free. ஓகே. It's totally free. It's a freemium plan, solite, to come and do the visibility and all that. Is it for time being or? I have a basic freemium plan that is free for life. Okay. Even for my first year, my first paid plan, I'm giving perks of a certain months free for them to try it out. Once we come together, then we will see how each one needs what help and all that. Okay. My point is, let's get together first. And the first step, get together, and then உங்களுக்கு என்ன help or assistance or support வேணும்னு அப்புறம் பார்க்கலாம். And it can be anyone so long as you are registered company in Singapore. As long as you're registered ACRA or registered societies, you can come and work. Alright. So இந்த மாதிரி நீயும் வந்துட்டேல? நான் தான் முதல்ல வந்துட்டேன். So but எனக்கு இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா படுது. ஏன்னா லைக் ஐ செட், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல I've never engaged myself. So but ஒண்ணு உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது ஐ ஃபீல் தட் இந்த எல்லாருமே ஒன்னா வந்தா நல்லா இருக்குமே. லைக் ஈவன் லைக் வைஸ் பிசினஸ் பட் டசன்ட் மீன் நான் இவன் செய்யறேன் நீங்க இவன் செய்யறேன் நீங்க வரக்கூடாது. அதெல்லாம் எல்லாருமே ஒன்னா வந்து, because everybody will have a fair share of benefits here, and then customers, they can choose from there. No, that's like saying when you go on a listing, right, that you only want to be the only business in the listing. That's actually not good. If you realize, okay, actually இது ஒரு பெரிய economic concept. Even petrol kiosks, you see Shell, Caltex, Esso, they are always within the same What's vicinity. the reason? Because petrol போடுறவன் வந்து போகும்போது they want to go to one place, even கூட்டமா இருந்தா I'll go to the next one. அதே மாதிரி every business only at 24 hours. So if I put here in a portal, if this fellow is busy, I go to this fellow. If this fellow is busy, I go to this fellow. ஆமா. But when you're not in a portal and you only depend on your business, ஒரு 5 பேர் தான் உனக்கு வர போறான். ஆனா ஒரு 50 பேர் வர்ற இடத்துல 3 பேர் இருந்தா you get a bigger amount, right? Obviously. Yeah. So that's why I always say coming together will always create a bigger market. And when there's a bigger market, each one can eat more. Wow, beautiful. I'm really excited to see how much of support we are going to get actually. And I'm actually quite excited to see this. ஏன்னா இது உண்மையிலே நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. It's not just one person. ஒற்றுமையா அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு விஷயம். Finally நண்டு கதைய சும்மா. ஆமா, இப்ப உண்மையிலே holding to help each other. So let's do this. சரி, நான் கடைசியா நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? Follow Theka.sg on Instagram, Facebook and the webpage. And yeah, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பிசினஸா இருந்தாலும் tell them to come on board. Yes, Theka.sg ஃபாலோ பண்ணுங்க. அங்க அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 18 அவங்க வந்து ஒரு செமினார் மாதிரி செய்றீங்க. ஒரு ஃபேர் செய்றோம், ஒரு லான்ச் ஈவென்ட் செய்றோம். PGP ஹால் ஸ்ரீனிவாச பெருமாள் டெம்பிள்ல வந்துருங்க. அந்த டீடைல்ஸ் நான் கீழ போடுறேன். அண்ணே, thank you so much for coming down. All the best. Yes, all the best for this as well. All the best for you all also. Thank you. So அடுத்த வீடியோல சந்திப்போம். Signing off, MC Parthi, குமரவேலு அண்ணே. Theka.sg. Bye. Thank you.